என்ன சந்தோஷ்? ம், என்ன சந்தோஷ், எப்பவுமே சந்தோஷமா இருப்ப, இப்ப என்ன துக்கமா இருக்கிற? ஆனா, ஆமாண்ணா. போங்கண்ணாவா? ம், எனக்கு மட்டும் எதுவுமே நல்லதா நடக்கவே மாட்டேங்குது. உனக்கு மட்டும் எதுவும் நல்லதா நடக்க மாட்டேங்குது. என்னடா ஒரு நியூ இயருக்கு புது வருஷம், நீ என்ன சோகமா இருக்கிற? என்ன விஷயம்? ஆனா, நானு ரொம்ப unlucky. அன்லக்கியா? ம், ஏன் அப்படி சொல்ற? கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போனோம். ஒரு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போனீங்க, சரி. எல்லாருக்கும் ட்ரெஸ் கிடைச்சிச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை. என்னடா சொல்ற, உனக்கு ட்ரெஸ் கிடைக்கலையா? ம், எனக்கு கிடைச்ச ட்ரெஸ்ல என் சைஸ் கிடைக்கல. அந்த ட்ரெஸ்ல உன் சைஸ் கிடைக்கலையா? வேற ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதானே? என்னால எனக்கு கிடைச்சது கிடைக்கல. ஓஹோ, சரி. அது ஒண்ணுத்துக்காக ஃபீல் பண்ற? அப்படிலாம் இல்லைண்ணா. நியூ இயர்க்கு எல்லாரும் கேக் கொடுத்தாங்க, நானும் போய் நின்னோம். நீயும் போய் நின்னியா? ஆனா நான் கிட்ட போய் கேக்கு காலி ஆயிடுச்சு. நீ லைன்ல போய் நின்னு நீ கிட்ட போன கேக் காலி ஆயிடுச்சா? ஆ, இதெல்லாம் உனக்கு அன்லக்கின்னு நினைக்கிறியா? என்ன பண்றது? சரி, பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, அதை நான் சொல்லித்தர கத்துக்கிறியா? ஆ, சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லு பார்க்கலாம். பெருசா இருக்கு. சரி, நான் சொல்லித்தரேன். கர்த்தரை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஐயோ, என்னாச்சு? கர்த்தர் யார் தொலைச்சது? கர்த்தரை யார் தொலைச்சதா? ஆ, புரியலையடா. நீங்க என்ன கர்த்தரை தேடுகிறவர்கள் சொன்னீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களா தொலைச்சிட்டு தேடுறது இல்ல. ஆ, நீ டெய்லியும் பிரேயர் பண்றியா? இல்லையே. பாத்தியா, அதனாலதான் உனக்கு எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. தேடுறதுனா நம்ம வாழ்க்கையில முக்கியமானதா நம்ம ஆண்டவரை வச்சிருக்கணும். எப்பவுமே நம்ம ஆண்டவர் கூட பேசுறவங்களா, பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்குமே நம்ம ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். நீ கூட ட்ரெஸ் எடுக்க போனல, அப்ப ஏசப்பா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போறேன், நீங்க என் கூட வாங்க, எனக்கு பிடிச்சது என் சைஸ்ல கிடைக்கணும், எனக்கு எது அழகா இருக்கோ அதை எனக்கு வாங்கி கொடுங்க, இப்பெல்லாம் நீ ப்ரேயர் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்க, நிச்சயமா உனக்கு கிடைச்சிருக்கும். ஓஹோ, அதுதான் கர்த்தரை தேடுறது. நம்ம எல்லா காரியத்துக்காகவும் கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லணும். அப்படி நம்ம சொல்றதுதான் கர்த்தரை தேடுறது. ம், இப்ப சொல்ல பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைபடாது. சங்கீதம் சங்கீதம் 34:10. 34:10. புரிஞ்சுதா இப்போ? பாரு, அந்த வசனத்துல ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கு, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா கிடக்குமா, ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். இப்ப புரிஞ்சுச்சா எதனால உனக்கு எதுவுமே கிடைக்கலன்ட்டு? ம், நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். ஆமா, எல்லா காரியத்துக்கும் நீ கர்த்தரை தேடணும்னு வச்சுக்கேன், உனக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது, உனக்கு எல்லாமே கிடைக்கும். பைபிள்ல நிறைய பேரோட வாழ்க்கையில அவங்க கர்த்தரை தேட 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 அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சது. ஓஹோ, சொல்லு பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வெரி குட். சங்கீதம் 34. நானே சொல்றேன். சொல்லு சொல்லு. சங்கீதம் 34:10. வெரி குட். என்ன பிள்ளைங்களா, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சந்தோஷமா நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எங்க அக்காக்கெல்லாம் கிடைக்குது, எங்க அம்மாக்கெல்லாம் கிடைக்குதுன்ட்டு. நீ கர்த்தரை தேடி பாரு. நீ கர்த்தரை தேடினா உனக்கும் ஒரு நன்மை கூட குறைவுபடாம கிடைக்கும். ஓகேவா? சரி, பாய் சொல்லிட்டு சந்தோஷ். டாடா.